Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோவில் August 9th 2025 Udemy Free Certification Courses கூப்பன் கோடு தான் பார்க்க போகிறோம். கூப்பன் கோட் might expire at any time. லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூப்பன் கோடுக்கு இந்த ஒரு கோர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வர 1000 மெம்பர்ஸ் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணலாங்கிற மாதிரி லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. இந்த லிமிட் வந்துட்டு ஆத்தர் பொறுத்து வேரி ஆகும். வேர்ல்ட் வைல்டாக அப்ளிகபிளாக இருக்கிறனால எப்போ இந்த கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆகும்னு யாருக்கும் தெரியாது. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் என்ரோல் பண்ணும்போது கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அது யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீ கோர்சஸ் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்டதா நிறையவே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன டாப்பிக்கு என்ன கூப்பன் கோடுங்கிறத ஆர்டர் பையாக சொல்லிடுறேன். ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களோட கரியர் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். த பவர் ஆஃப் ஏஐ அவதார்ஸ் வித் ஹேஜன் இது ஒரு ப்ரீமியம் லெவல் கோர்ஸு. மொத்தம் 5 ஹவருக்காக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய சிலபஸை கோத்ரூ பண்ணி பாருங்கள். அந்த சிலபஸ் உங்களுக்கு மேட்ச் ஆனால் மட்டுமே என்ரோல் பண்ணுங்கள். சம்மந்தமே இல்லாமல் எல்லா கோர்ஸையும் என்ரோல் பண்ணி வாங்கி சர்டிஃபிகேட் வைக்கிறதுல அவ்வளோ யூஸ் இருக்காது. நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பியூட்டி அண்ட் அவுட்டோர் ரீடச்சிங் டெக்னிக்ஸ். இது எடிட்டிங் சம்மந்தப்பட்டதா, ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டதா, ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்க்கான கோர்ஸ். படித்து முடிச்சோன்னே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 100% கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இமெயிலுக்குமே அது ஒரு நோட்டிஃபிகேஷனாக யுடிமி அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்கட் நிஞ்சா எப்படி வீடியோ எடிட்டிங் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் வரையும் பண்ணலாங்கிறத இந்த கோர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 4 ஹவர்க்கான கோர்ஸ் தான். ஸோ நான் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரியே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் எத்தனை கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 2-வே கம்யூனிகேஷன் மாதிரி இருந்தால் தான் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எஸ்டர்டே நான் வீடியோ போடல, அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-வே கம்யூனிகேஷனே இல்லை. எத்தனை பேர் எவ்வளோ என்ரோல் பண்ணியிருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் யாருமே கமெண்ட்டில் சொல்கிறது கிடையாது. ஸோ நானும் ஒரு ஹியூமன் தான். 2 சைட் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 4. ஓகே, கோர்ஸ் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பை பில்டிங் த சிம்பிளஸ்ட் ஆப் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்காக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சென்டரில் போய் காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 4th கோர்ஸ்க்கான கூப்பன் கோட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் 4th ஒன்னோடைய கூப்பன் கோட். லெட்டர் B38 இதுக்கெல்லாம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், ஏன்னா நான் நல்லா ஜூம் பண்ணி தான் காமிக்கிறேன். ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 5th கோர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ரெஸ்ட் ஏபிஐ எப்படி Node.js வச்சு பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் எண்டுக்கு உங்களுக்கு ரியாக்ட் வச்சு கொடுக்குறாங்க. இதோட டிமாண்ட் கண்டிப்பாக ஹையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் தான். 12 ஹவர்க்கான கோர்ஸ். எந்த ஒரு கோர்ஸ் ஹை டியூரேஷனாக இருக்கோ அதோடைய சிலபஸும் ஹையாக இருக்கும், டிமாண்டும் ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 6 பிட்வீன் லாங்குவேஜஸ். இங்கிலீஷ் நீங்கள் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத ஒரு புது கோர்ஸ் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இது என்ரோல் பண்ணதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்கள் சிலபஸ் பாருங்கள், சிலபஸ் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ரோல் பண்ணலாம். கோர்ஸ் நம்பர் 7. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் பாட் எப்படி நோட் கோடோட மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு புது கோர்ஸ் ப்ரீமியம் லெவலுக்காக கொடுத்துருக்காங்க. 5க்கு 4.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 மெம்பர்ஸ்க்கு மேலேயே என்ரோல் பண்ணியிருக்காங்க. டியூரேஷனும் நீங்கள் பார்த்துக்கோங்க, 15 ஹவர்ஸ் கிட்ட வருது. ஸோ கொஞ்சம் ஹை டியூரேஷனுக்கான கோர்ஸ் தான். ஸோ இது இந்த 7th கோர்ஸ்க்கான கூப்பன் கோட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 8. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் பிகினர்ஸ்க்காக கைட் தான் கொடுத்துருக்காங்க. இது யாருனாலும் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல், நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே இதுக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு ஒரே ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு உங்ககிட்ட லேப்டாப் இருக்கணும், எக்ஸல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது ஜஸ்ட் ஒரு 8 ஹவர்க்கான கோர்ஸ். இது ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்க்கான கோர்ஸ் தான். நான் தான் மிஸ் மேட்ச் பண்ணி சொல்லிட்டேன். இது கோர்ஸ் நம்பர் 8, பட் டியூரேஷன் ஜஸ்ட் 3 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எடுக்கலாங்கிற மாதிரி ப்ரீமியம் கோர்ஸ் 5க்கு 4.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அரௌண்ட் ஒரு 6 ஹவர்க்கான கோர்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபைனல் இயராக இருக்கீங்கன்னா குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, ஜாம்லாம் இந்த மாதிரி நிறைய ரவுண்டு கம்யூனிகேஷன் உங்களுடைய இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வைப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி கோர்ஸஸ் என்ரோல் பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் வித் அசைன்மெண்ட்காக கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்துட்டு 5க்கு 4.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு அரௌண்ட் ஒரு 10 ஹவருக்கான கோர்ஸ். ஸோ இதோடைய ப்ரீ ரெக்வசைட்ஸ் பாருங்கள். இது அவங்க ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பைத்தான் பேசிக்ஸ்லேருந்து தான் தனித்தனியாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபீல்டில் போக இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் பர்சியூ பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 11 டேட்டா அனலிட்டிக்ஸ் விஷுவலைசேஷனுக்காக உங்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் தான். மொத்தம் 17 ஹவருக்காக இருக்குது. ஸோ எல்லா மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் ஒரு பிகினருக்கு எப்படிலாம் இருக்குமோ அது எல்லாமே இது கவர் பண்ணுறாங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹை டியூரேஷனாக இருக்கிறனால இந்த டிமாண்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும். கோர்ஸ் நம்பர் 12 ஆட்டோகேட். இது கம்ப்ளீட் கோர்ஸாக கொடுத்துருக்காங்க. 2D அண்ட் 3Dக்கான கோர்ஸு. 5க்கு 4.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. டியூரேஷன் இஸ் வெரி ஹை. 17 ஹவருக்கான கோர்ஸு. எக்கச்சக்கமான டாபிக்ஸ் இதில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 12th கோர்ஸ்க்கான கோட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 12th கோர்ஸ்க்கான கோடை நோட் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் நம்பர் 13 PHP ஃபார் பிகினர். இது ஒரு கம்ப்ளீட் PHP அண்ட் MySQL வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 10 ஹவருக்கான கோர்ஸு. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் மட்டும் ஃபுல் ஸ்டாக் சம்மந்தப்பட்டதாக நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணியிருக்கிற லைப்ரரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 19 ஹவருக்கான கோர்ஸு. இதோடைய சிலபஸ்மே கொஞ்சம் ஹையாக இருக்குது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் கவர் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு கேட்டிருந்தீங்க. என்ரோல் பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 15. ஆக்சுவலி நான் இன்றைக்கி நிறைய கோர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கறனால என்னுடைய லேப்டாப் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா HTML5 பிகினர் டு அட்வான்ஸ் லெவலுக்காக கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 4 ஹவருக்கான கோர்ஸு. மொத்தம் 2 கோடிங் எக்ஸசைஸோட மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. HTML CSS வச்சு ஜாவாஸ்கிரிப்டோட மினி ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் ரெடிமேடாக அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு மாஸ்டர் இன் ப்ராடக்ட் டிசைன் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங்கான கோர்ஸ். இது 5க்கு 4.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஜஸ்ட் ஒரு 4 ஹவருக்கான கோர்ஸ் தான். நீங்கள் நல்லா கற்றுக்கலாங்கிறத சிலபஸில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். நான் காமிக்கிற எல்லா கோர்ஸுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். கோர்ஸ் நம்பர் 17 எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் IT ப்ராடக்ட் மேனேஜர் ஆகலாம், இல்லை ப்ராடக்ட் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கிறத அரௌண்ட் ஒரு 9 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கோடிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோர்ஸை கண்டிப்பாக நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 18. இது வந்துட்டு மாஸ்டர் இன் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸ். எப்போ நீங்கள் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே போகலாங்கிற மாதிரி 7 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபீல்டில் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஐடியில் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது டெவலப்பராக. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணி என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கோர்ஸ் நம்பர் 19 ஒரு டேட்டா சயின்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் எப்படி டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், அதுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தேவைப்படுங்கிறத ஒரு 6 ஹவர்ஸில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதோடைய ப்ரீ ரெக்விசைட்ஸ் கோர்ஸ் மாதிரி இதை நினச்சி இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2-வே கம்யூனிகேஷன் தான் நான் ப்ரொசீட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கேல்ட் அஜைல் ஃப்ரேம் ஒர்க்கான ஒரு ப்ரீமியம் கோர்ஸ். 5க்கு 4.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. மொத்தம் ஒரு 8 ஹவருக்கான கோர்ஸ். நான் போடுற எஃபர்ட்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஹைப்பும் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 21 டாக்கருடைய பேசிக்ஸ் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 33 மினிட்ஸ்க்கான கோர்ஸ். டாக்கர்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ மட்டும் நீங்கள் இந்த கோர்ஸ் மூலியமாக கற்றுப்பீங்க. கோர்ஸ் நம்பர் 22 ஒரு கம்ப்ளீட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், கூகுள் ஷீட் எல்லாமே ஒரே கோர்ஸில் உங்களுக்கு 11 ஹவர்ஸில் கொடுக்குறாங்க. ஒரு கம்ப்யூட்டர்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ்லாம் கற்றுக்கணும்னு நினைப்பீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோர்ஸ் நம்பர் 23 பவர் பாயிண்ட் பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் ChatGPT AI வச்சு நீங்கள் எப்படி பண்ணலாங்கிறது தான் ஒரு ப்ரீமியம் கோர்ஸாக இதில் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கோர்ஸ் தான், பட் எல்லா மேஜர் டாபிக்ஸுமே இதிலே உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் ஈஸியாக ப்ரெசன்டேஷன் ஜென் AI மூலியமாக பண்ணலாங்கிறத 2 ஹவர்ஸ்குள்ளேயே சொல்லிக் கொடுக்குறாங்க. கோர்ஸ் நம்பர் 24 அக்கௌண்ட் பேஸ்ட் மார்க்கெட்டிங் 2025 புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு கம்ப்ளீட் கைட் மாதிரியே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு ப்ரீமியம் லெவலுக்கான கோர்ஸ் தான். 5க்கு 4.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. அரௌண்ட் ஒரு 3 ஹவருக்கான கோர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் கோர்ஸ் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 25 மாஸ்டரிங் கூகுள் நோட் புக் AI பவர்டு ரிசர்ச் டூல்னால் என்னங்கிறத ஒரு ப்ரீமியம் கோர்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கான கோர்ஸ் தான். படித்து முடிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கலாம். உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலையுமே தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். கோர்ஸ் நம்பர் 26 ஜாவா நீங்கள் எப்படி ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா 5 ஹவர்ஸில் கற்றுக்கலாங்கிற மாதிரி ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட தான் வருது. மொத்தம் ஒரு 9 கோடிங் எக்ஸசைஸோடைய உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க.
கோர்ஸ் நம்பர் 27 டீப் டைவ் இன்டு ஓப்பன் ஏஐ மாடல்ஸ் மாஸ்டர்ஸ் இதாக கொடுக்குறாங்க. என்ன வெர்ஷனுங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அகைன் ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் தான். இந்த மாதிரி ஜென் ஏஐ கோர்ஸ்லாம் நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. மொத்தம் ஒரு 7 ஹவருக்கான கோர்ஸாக உங்களுக்கு இது இருக்குது. ஆஸ் ஐ ரெக்வஸ்டட், மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எத்தனை கோர்ஸ் என்ரோல் பண்ணீங்க, அதனால உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் C++ல எஸ்டர்டே ஒரு சப்போர்ட்டர் வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட் கோர்ஸ் கேட்டிருந்தீங்க. இன்கேஸ் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்ரோல் பண்ணுங்கள். இன்டர்வியூவில் வந்துட்டு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் இருக்கும். அதாவது இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஊப்ஸில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் இதுக்கு மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா AutoCAD 2020 ஃபார் டிசைனர்ஸ் எ ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் ஒரு ப்ரீமியம் கோர்ஸு. இதோட டியூரேஷன் கொஞ்சம் ஹையாக இருக்குது. மொத்தம் ஒரு 17 ஹவருக்கான கோர்ஸு. 59 டவுன்லோடபிள் ரிசோர்ஸோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. AutoCAD 2D அண்ட் 3Dக்கானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 30. இது பார்த்தீங்கன்னா AutoCAD எலக்ட்ரிக்கல் 2025 டுட்டோரியலோட உங்களுக்கு எக்ஸசைஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ப்ரீமியம் கோர்ஸ் தான். ஒரு 6 ஹவருக்கான கோர்ஸ் அதை மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் இல்லை டிசைனிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸ்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ நீங்கள் கிடைக்கும் போது டக்குன்னு என்ரோல் பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 31 அட்வான்ஸ்ட் AutoCAD 2025ல இன்ட்ராக்டிவ் லேர்னிங்கோட இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. சிலபஸ் பாருங்கள். சிலபஸ் உங்களுக்கு மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 32 இது வந்துட்டு ஆட்டோடெஸ்க் இன்வெர்ட்டருக்கானது. ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியலோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. டிசைன் டூல்ஸ்க்கு சம்மந்தப்பட்டதாக வரும். ஜஸ்ட் ஒரு 9 ஹவருக்கான கோர்ஸ் தான். ஒரு வீக்கெண்ட் ஃபுல் ஃப்ளஷ்டாக நீங்கள் இதுக்கு டெடிக்கேட்டாக உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக இதை படித்து முடிக்கலாம். நீங்களும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஹேண்ட்ஸான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லேர்னிங் சாலிட் ஒர்க்ஸ் இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியர், டிசைனர்ஸ் எல்லாருக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். ஒரு 10 ஹவர்ஸ்க்குள்ளேயே இந்த நீங்கள் கோர்ஸ் படித்து முடிக்கலாம். பட் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் கோர்ஸ், ஒரு எடிட்டிங் கோர்ஸ், டிசைன் கோர்ஸ்லாம் நீங்களும் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி படித்தா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா 34th கோர்ஸ் காமிச்சிட்டு இருக்கேன். எக்ஸ்ப்ளோரிங் AutoCAD சிவில் 3D டுட்டோரியல்ஸ் ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ் லெவலுக்காக கொடுக்குறாங்க. ஒரு 3 ஹவருக்கான கோர்ஸ் தான். 13 டவுன்லோடபிள் ரிசோர்ஸோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. இதோட சிலபஸ் பாருங்கள். சிலபஸ் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கோர்ஸ் நம்பர் 35 ஆட்டோடெஸ்க் ரெவெட். இது வந்துட்டு டிசைனிங் டூல் சம்மந்தப்பட்ட கோர்ஸ். ஜஸ்ட் ஒரு 3 ஹவருக்கான கோர்ஸ் தான். ரெக்குவயர்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பேசிக் ரெக்குவயர்மெண்ட் அதாவது ப்ரீ ரெக்விசைட்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 36 மாஸ்டரிங் மேக்ஸ் ஆன் சினிமா 4D 2024 போன வருஷம் ரிலீஸ் ஆனது. பட் சிலபஸ்லாம் உங்களுக்கு மேட்சாக தான் இருக்கும். ஒரு 7 ஹவருக்கான கோர்ஸு. 13 டவுன்லோடபிள் ரிசோர்ஸோட மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ரெக்குவயர்மெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் இதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரீ ரெக்விசைட்ஸ் என்ன இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 37. இது வந்துட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் டிசைன் இதுவுமே டிசைன் டூல் சம்மந்தப்பட்டதாக தான். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு 17 ஹவர்ஸ்க்கு வர மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் மட்டும் ஆட்டோடெஸ்க், அப்புறம் AutoCAD, சாலிட் ஒர்க்ஸ் இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸோட கவுண்ட் 38. சாலிட் ஒர்க்ஸ் ஒரு கம்ப்ளீட் கோர்ஸாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு டீசென்ட் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒரு 8 ஹவருக்கான கோர்ஸு. 67 டவுன்லோடபிள் ரிசோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே படிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 39 AutoCAD எலக்ட்ரிக்கல் 2024 டுட்டோரியல் ஷீட்ஸோட அரௌண்ட் ஒரு 6 ஹவர்ஸ்க்காக மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதான் அதோடைய கோடை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கோர்ஸ் நம்பர் 40. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கோர்ஸ் இன் ஆட்டோடெஸ்க் எலக்ட்ரிக்கல் 2022. இப்போ நான் காமிச்சதெல்லாம் உங்களுக்கு டைட்டில் ஒரே மாதிரி தோணலாம். பட் அதோட ஈச் அண்ட் எவ்ரி கோர்ஸ் டிஃப்ரெண்ட். இதையும் நான் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். இது ஒரு 17 ஹவருக்கான கோர்ஸு. ஹை டியூரேஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ லாஸ்ட்டாக காமிச்ச ஒரு ஃபியூ கோர்சஸ் வந்துட்டு சேம் டைட்டிலாக இருந்தாலுமே டிஃப்ரெண்ட் கோர்சஸ். இந்த வீடியோவில் காமிச்ச இது எல்லா கோர்சஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்காம வீடியோ போடுறது வேஸ்ட்னு எனக்கும் தெரியும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் கிளியராக பாருங்கள்.